படைத்தலைவன் படம் எப்படி இருக்குன்னு சொல்றத விட படம் போய் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தது நாங்க எல்லாம் தான். அதுக்கப்புறம் படம் போய் பார்த்துட்டோம். அதாவது இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் இப்படித்தான் வளரும். யாரும் என் தொண்டர்கள் உறுதியா உண்மையாக சொந்த காசு உழைப்பு தான், எல்லாம் சொந்த காசு உழைப்பு. நான் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க, நான் ஆட்சிக்கு வராதவங்க. வாழும் கடவுள் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா படைத்தலைவன் மூவியோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பண்ற அளவுக்கு நமக்கு திறமையும் கல்வி ரசனை இருக்கா? அந்த அளவுக்கு நம்மளுக்கு படம் பார்க்குற ரசனையோ இல்லை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. படத்துல என்ன நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. ஆனா அது பண்ண வேண்டிய தேவை ஏன் இருக்குன்னா, நானும் இந்த 2-3 நாளா அந்த ப்ளூ சட்டை மாறன் அப்புறம் இன்னும் பிரபலமான ரிவ்யூ சேனல்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். மேக்சிமம் அந்த படைத்தலைவனுக்கான ஒரு ரிவ்யூ ரீச்சை யாரும் கொடுக்கலையோங்கிற மாதிரி ஒரு வருத்தம். கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்றாங்க. ஆனா அது மக்கள் மத்தியில ரீச் இல்லாத யூடியூபர் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி இருக்கிறவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்களும் பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல நானும் இப்போ ப்ளூ சட்டை மாறன் சொல்றது ஒரு 1000 பேர் கேட்டு அந்த படத்தை போய் பாக்குறாங்க. நான் சொல்றது ஒரு 2 பேர் கேட்டு போய் அந்த படம் பார்த்தாலும் எனக்கு ஒரு பிளஸ்ஸா நான் பார்க்குறேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பம் ஏழ்மையான நிலைமையில இருக்கு. அந்த ஏழ்மையான குடும்பத்துல ஒரு யானையை வளர்க்குறாங்க தன்னோட குழந்தை மாதிரி. அப்படி வளர்க்குற அந்த யானைக்கு உணவுகள் கொடுக்கறதுக்கே கடன் வாங்கி கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கு. அதை கடன் வாங்கி கடன் ரொம்ப கட்ட முடியாத சூழலா இருக்கு. அதுக்கு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை கட்ட முடியாததுனால இந்த யானையை வச்சு சினிமா ஷூட்டிங்லாம் விட்டோம்னா கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக கிடைக்கும், அதை வச்சு இந்த கடன் அடைச்சிடலான்ட்டு ஹீரோ சண்முக பாண்டியனோட நண்பர்கள் ஐடியா கொடுக்குறாங்க. இதை கொடுக்கும்போது ஹீரோவோட அப்பாவான கஸ்தூரி ராஜா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. அது என் குழந்தை மாதிரி, அதையை வச்சு நம்ம சம்பாதிக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது, சரி இது மணியனை கேட்டு, மணியனைங்கிறது அவங்க வளர்க்கக்கூடிய யானையோட பெயர், சண்முகத்தோட நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மணியனும் சம்மதிக்கிறாரு. அதை சம்மதிச்சு போய் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஷூட்டிங் மேனேஜர் மாதிரி ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கும்போது, இந்த யானையை வேணா நான் வித்து கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க கோவம் போய நீயும் இது வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த யானையை பத்தின தகவல் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அந்த யானையை இவங்க குடும்பத்தோட ஒருத்தரா வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படி வளர்த்துட்டு இருக்கிற ஒரு யானை, குறிப்பா அந்த ஷூட்டிங் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய யானை ஒரு 25 வருஷத்துக்கு மேல ஒரு குடும்பம் ஒரு 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 ஆளால வளர்க்கப்பட்டுச்சுன்னா அந்த யானைக்கு லைசன்ஸ் ஈஸியா கிடைக்குமா, மற்ற யானைகளுக்கெல்லாம் கிடைக்காது. அதனால இந்த யானையோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. இதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா மாசத்துல உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த பைனான்சியரா இருக்கிறவர்கிட்ட இந்த ஷூட்டிங்கோட மேனேஜர் போறாரு. அந்த பைனான்சியர் அப்படியா சரி நான் அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட போய் பேசுறாரு. கேட்கும்போது அந்த யானை கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ இந்த யானையை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட இந்த யானையை அவங்க கிட்ட இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானையை அவங்க கைப்பற்றதுக்கான முயற்சி இருக்கிறாங்க. அப்போ இவங்க சரி சின்ன சின்ன கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கொண்டு போனோம்னா ஒரு 10,000 20,000 அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல இந்த யானையை கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அப்போ இந்த வில்லன், அதாவது பைனான்சியரா இருக்கக்கூடியவர் இந்த யானைக்கு மதம் பிடிக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட கேரளால போய் ஒரு ஆளுகிட்ட மதம் பிடிக்க வைக்கிறதுக்கான இது பண்றாங்க. இந்த யானையை அதே மாதிரி மதம் பிடிச்சி அதை வீடியோ எடுத்து எல்லா வாட்ஸ்அப்பு ஷேர் பண்றாங்க. இந்த யானையை கோர்ட் மூலியமா கேஸ் போட்டு சரியான இது இல்லாம, அதாவது யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு, இந்த யானை நல்ல நிலைமையில இருக்குன்னு சர்டிபிகேட் வாங்கிப்பாங்க, உங்களுக்கு இந்த யானையை நான் திருப்பி கொடுக்குறேன்னு கோர்ட்ல ஆர்டர் போட்டு வனத்துறை மூலியமா வனத்துக்கு அனுப்பிடுறாங்க யானையை. இதை யானையை எப்படி மீட்கிறாங்க, இந்த யானையை மீட்கிறதுக்கான போராட்டம் என்ன, இந்த யானையை மீட்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதை எப்படி பேஸ் பண்றாரு அப்படிங்கிறத கதை. இந்த யானை எங்க போகுதுங்கிறத கதை. இந்த யானை எங்க போகுதுங்கும் போது
ஒரு வட மாநிலத்தை காட்டுறாங்க. அந்த வட மாநிலத்துல ஒரு நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதுதான் வில்லன், மெயின் வில்லன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வில்லன் இருக்காங்க. பைனான்சியர் ஒரு வில்லன், அப்புறம் மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்காரு. மெயின் வில்லனுக்கு ஒரு பக்கபலமா ஒரு வில்லன் இருக்காரு. போலீஸ்காரங்களும் கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ட்ரீட் பண்ற விதெல்லாம் கொஞ்சம் வில்லத்தனமா இருக்கு. இதை இந்த யானையை எப்படி மீட்டெடுக்கிறாங்கிறத கதை. இது ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஓப்பனிங்ல இருந்து இன்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலுமே நல்லா இருக்கு. இதுல கஸ்தூரி ராஜாவோட நடிப்பு ஹைலைட். அப்படியே அவர் தனுஷோட அப்பாடா நான் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டாரு. மெயினா நம்முடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு தரமான படமா இருக்கு. ஒரு விஜய் படம் பார்த்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டனை காட்டுற சீன்ல ரொம்ப கைத்தட்டல், தியேட்டர்ல பறிச்சாங்க. ஒரு விசில் சவுண்டு, கைத்தட்டல் சவுண்ட்ல விஜய் படத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் அந்த இது இருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு சவுண்டு. நானே பயங்கரமா கத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கேப்டன் கேப்டன் வராரு. ஆனா சின்ன ஒரு வருத்தம் எனக்கும். ஏஐ தொழில்நுட்பங்கிறது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அதுக்கிறது சண்முக பாண்டியன் கூட ஒரு இதுல விளக்குனாரு, டைரக்டர். அந்த படத்தோட டைரக்டர் கூட விளக்குனாரு. அது பண்றது ரொம்ப கஷ்டம், பட்ஜெட்டு ரொம்ப இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கடைசியா வந்து விஜய் படத்துலயும் கூட கேப்டனை இந்த அளவுல காட்டியிருக்காங்க என்னங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் காட்டியிருக்காங்க. ரமணாவோட ப்ரொபோசரா கேப்டன் வந்திருக்காரு. அந்த ப்ரொபோசரை ஒரு சின்ன டைலாக் பேச வச்சிருக்கலாமேங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா கேப்டனை காட்டுறதெல்லாம் அவ்வளோ விசில் சவுண்டு, அவ்வளோ ஒரு மாசு, செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு 5 ஃபைட் வச்சிருக்காங்க. 5 ஃபைட்லயுமே கேப்டன் நம்ம கண்ணு முன்னால வந்து நின்று போறாரு. அவ்வளவு சூப்பரா தரமா இருக்கு. கேப்டன் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி சரியான ஃபைட். கேப்டனாவது வருவாரான்னு தெரியல. ஆனா வாய்ப்பு இருக்கு. வருங்காலத்துல இவரு ஒரு சின்ன கேப்டனா பயங்கரமா வருவாருங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. படம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன சின்ன ஒரு சின்ன இடங்கள்ல கொஞ்சம் ஒரு தோல்வி இருக்கிறத செய்யுது. ஆனா இருந்தாலுமே அந்த படத்தை எப்படி சொல்றது, ஒரு லொக்கேஷனா இப்போ பொள்ளாச்சி கட்டியிருக்காங்க. பொள்ளாச்சி ரொம்ப பசுமையான எங்க ஏரியா, நல்லா இருக்கு. கேரளா, அப்புறம் அந்த வட மாநிலத்திலேயே கூடமே ஒரு காட்டு பகுதி தான் கட்டியிருக்காங்க. அதனால ரொம்ப ஒரு இதா இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு, இயல்பா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. லொக்கேஷன்லாம் பட்டை வாங்குது. அதே மாதிரி கஸ்தூரி ராஜாவோட நடிப்பு ஹைலைட். அங்க நடிச்சவங்க எல்லாருமே அருமையா நடிச்சிட்டாங்க. ஹீரோயின் ஒரு 3 சீன் 4 சீன் தான் வராங்க. அவங்க வந்தாலுமே அவங்களோட இடம் என்னமோ அது சரியா பக்காவா நிரப்பிட்டாங்க. அநேகமா அடுத்தடுத்த வாய்ப்புகள் அந்த ஹீரோயினுக்கு நல்ல முறை கிடைக்கும்னு நம்புறேன். அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே தங்களோட நடிப்பை ரொம்ப அருமையா வெளிப்படுத்திருந்தாங்க. அது வில்லனா இருக்கும், வில்லனவே 2 பேருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பைனான்சியர் மட்டும் கொஞ்சம் ஒரு இதா இருந்துச்சு. அப்புறம் சண்முக பாண்டியன் கூட வந்த 2 பசங்க, அவங்களுக்கு பெருசா ஆக்டிங் இல்லை. அது கொஞ்சம் இதா இருந்துச்சு. மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன துளி அளவு கூட முகசுளிப்பு இல்லாம அந்த படம் எடுத்திருக்காங்க. லவ் ஸ்டோரி சுத்தமா இல்லை. அதனால தைரியமா போய் படம் பார்த்தா நல்ல படம். இதுக்கு முடிஞ்ச மட்டும் நம்ம கேப்டனோட ரசிகர்களும் தொண்டர்களும் ஆதரவு கொடுப்போம். இந்த படத்தை வெற்றியடை செஞ்சு அடுத்தடுத்து வர காலங்களில் கை தூக்கிடுவோம். இது நமக்கான ஒரு வேலையாகவும் தேவையாகவும் கடமையாகவும் இருக்கு. இது சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல. இருந்தாலும் சொல்லுவோம். நம்மளாம் பொறுப்புல எல்லாம் இல்லை. அதனால பொறுப்புல தோக்க மாட்டாங்க. நம்ம கட்சியும் இல்லை, அதனால கட்சி விட்டு தோக்க மாட்டாங்க. நம்ம ஆதங்கம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கேப்டனுடைய தீவிர ரசிகன். அதாவது கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ ஒருத்தர் குவைத்துல இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. கேப்டனுக்கு உடம்பு சரியில்லை, என்னோட உடல் உறுப்புகள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா எடுத்துக்கோங்க, கேப்டனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு ரசிகர் இருக்காருல்ல, அவருக்கு நேரம் நான். அந்த அளவுக்கு கேப்டன் எனக்கு பிடிக்கும். இந்த ஜென்மத்துல என்னை படைச்சது வந்து கேப்டனுக்கான தொண்டனா இருக்கிறதுக்கும் என் குடும்பத்தை பார்த்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாழ்றோம் நான். அதனால இது சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அண்ணன் விஜய் பிரபாரன் அவர்களுக்கும் அண்ணன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் உங்களை தூக்கி விடுறதுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் கேப்டனுங்கிற ஒரு பொக்கிஷம். கேப்டனுக்கு கிடைச்ச தொண்டர்கள்ங்கிற பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை அப்படியே தூக்கி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க கேப்டன்.
அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. வருங்காலங்கள்ல உங்க 2 பேருக்கு பின்னால நாங்க உழைக்க தயாரா இருக்கோம். நீங்க உங்களை இன்னும் மெருகேற்றிக்கிட்டு அந்த நிலைக்கு தயார்படுத்திக்கோங்க. இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. யாராவது திட்டினாலும் ஏத்துக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் இருக்கும். இந்த இந்த சப்போர்ட் யாருக்குமே கிடைக்காது. ஒரு அரசியலையும் ஆகட்டும், ஒரு சினிமா ஃபீல்ட்லயும் ஆகட்டும், இவ்வளோ சப்போர்ட் யாருக்குமே கிடைக்காது. அப்படி இருந்தும் கேப்டனுங்கிற ஒரு பொக்கிஷத்தால உங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. நாங்க தயாரா இருக்கோம். கேப்டன் பின்னால வார் பண்ணி தயாரா இருக்கிற தொண்டர்கள் உங்க பின்னால வரக்கு ரெடியா இருக்காங்க. அவங்கள நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க. நிச்சயமா வெற்றி நமக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். அதிகமா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. இந்த ரிவ்யூ கூடமே நான் ரிவ்யூ பண்ணணுங்கிற நோக்கம் கிடையாது எனக்கு. நிறைய ரிவ்யூவர்ஸ் யாரும் ரிவ்யூ பண்ணல. இந்த படம் ரீச் ஆகணுங்கிற காரணத்துக்காக ஒரு 1000 பேர் பெரிய ரிவ்யூவர் பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்குறாங்கன்னா, நான் என் ரிவ்யூ பார்த்து ஒரு 2 பேர் பார்த்தாலுமே எனக்கு சந்தோஷம். அதனால என் கேப்டன் புகழ் போகுதுங்கிறதுக்கு எனக்கு